வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 இன்றைக்கு வேளாண் பட்ஜெட்டும் தாக்கலாயிருக்கு. பட்ஜெட்டை பொறுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கவர்மெண்ட் அமைஞ்சு முதல் பட்ஜெட்டுன்னு தாண்டி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டை நோக்கி நிறைய கேள்விகளும் இருந்திருக்கு, விமர்சனங்கள் இருந்திருக்கு. என்னென்னா, இந்த பட்ஜெட் கடந்த காலங்களில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதை சார்ந்து தான் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு வழிஞ்சு தாவேகா கவர்மெண்ட்டுக்குன்ற ஒரு பொது திட்டங்கள் எதுவுமே அவங்க லான்ச் பண்ணல அப்படின்ற விமர்சனங்கள். அவங்க பேரை மட்டும் சேர்த்துருக்காங்க, வெற்றி திட்டம் அப்படின்றத சேர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட வேளாண் கடன் தள்ளுபடி, அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்ற திட்டங்கள், அது மட்டும் அந்த 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான திட்டங்கள்லாம் இல்லைன்றது ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்ற விமர்சனங்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பட்ஜெட் ஓவரால்? ஃபஸ்ட்டு நம்ம திமுக தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ திமுக திரும்பி போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். அவங்க வாக்குறுதி கொடுத்த 1000 ரூபாவை 3ஆவது வருஷம்தான் கொடுத்தாங்க. டீசலில் குடிப்பேன், பெட்ரோலில் குறைப்பேங்கிறத குறைக்கவே இல்லை. அது மாதிரி ஸ்டூடெண்ட் லோனை தள்ளுபடி பண்ணுவோங்கிறது ஸ்டூடெண்ட் லோனை தள்ளுபடியே பண்ணலை. ஸோ இது மாதிரி என்னால் ஒரு 6-7 வாக்குறுதி திமுக கொடுத்ததை அவங்க கன்வீனியண்ட்டாக மறந்துட்டாங்க. சில வாக்குறுதிகளை 3 வருஷம் கழிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சில சிலிண்டருக்கு ஒரு மானியம் கொடுப்பேங்கிறத கொடுக்கல. சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்ல, இது ஒரு மானியம் தரேங்கிறது கொடுக்கல. ஏன் பண்ணலைன்னா அவங்கள்ட்ட நிதி ஆதாரம் இல்லை, அதனால் பண்ணலை. நான் அதை அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணல. என்னோடய 3-4 வருஷம் நீங்கள் திமுகவோட பட்ஜெட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அப்போவும் நான் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஒரு பட்ஜெட்டில் என்ன கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுங்கிறது எங்களை மாதிரி ஆளுகள்லாம் முன்னாடியே தெரியும். இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்தபோதே நான் சொன்னேன், இந்த வாக்குறுதிகளில் முக்கால்வாசி வாக்குறுதிகள் ஃபஸ்ட்டு வருஷத்தில் கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது கொடுத்துருந்தா நீங்கள் தாறுமாறாக கடன் வாங்கி ஏதாவது பண்ணி ஸ்டேட்டே ஆப்ரேட் பண்ண முடியாமல் பண்ணியிருக்கணும். இந்த கவர்மெண்ட் என்னைக்கு ஸ்பேர் என்னாச்சோ அன்றைக்கே ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, நான் பார்த்தேன் கஜானா காலி, வாக்குறுதி எல்லாத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாது, எனக்கு அவகாசம் வேணுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். அதனால் ப்ரூடென்ட்டுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கும். எது செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுருக்காங்க, எதை செய்ய முடியாததோ அதை கம்ப்ளீட்டாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணலைங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். என்ன முடியுமோ முடியல. பழைய கவர்மெண்ட்டும் பல ஸ்கீமை லேட்டாக க்ரியேட் பண்ணாங்க. அப்போவும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன், இப்போவும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா இது பிரின்சிபலாக நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே தான் பார்க்கணும். அதுக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு ஏமாற்றம் இருக்குன்னா இருக்க தான் செய்யும். வாக்குறுதி நம்பி வாக்கு செலுத்த. ஆனால் இந்த எலெக்ஷனில் வாக்குறுதி நம்பி யாரும் ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ரைட்டுங்களா? அட்லீஸ்ட் இவங்களால் வேளாண் கடனை 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நம்ம எஜுகேஷன் லோனுக்கு என்ன பண்ணோம்? ஏன்னா எஜுகேஷன் லோன் உங்களால் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் காசு கொடுத்தா கூட 6 சிலிண்டர் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு போர் நடந்துட்டுருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போர் நடந்துட்டுருக்கு. இப்போ விலையை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது சாத்தியக்கூடே கிடையாது. இதில் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்ட 2 ஸ்கீமை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஒன்று குழந்தை பிறந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு தங்கமும், கல்யாணத்துக்கு 5 லட்சம் ஆண்டு வருமானம் குறைவாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு ஒரு சவரன் நகை பட்டுப்புடவை கொடுத்துருக்கிறார். அதுக்கு 813 கோடி ஏதோ அலாட் பண்ணியிருக்கிறாரு. அவரால் முடிஞ்சது அதுதான். இந்த 3 வாக்குறுதிகளில் 2 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி பண்ணால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கு மேலே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 75,000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபா நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட்ஜெட்டில் இவ்வளோ தான் இடம் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இன்னொன்று நீங்கள் இப்போ இது வாக்குறுதிகள். நீங்கள் 2வது சொன்னது ஸ்டிக்கர் போட்டாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போ இந்த அரசுக்கு முன்னாடி டிராவிடியா மாடல்னு ஒரு பிஆர் எக்ஸசைஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்கீமையும் எடுத்து பார்ப்போம். மத்திய உணவு திட்டம், அது பெருந்தலைவர் காமராஜர் காலத்துலேருந்து இருக்குது, ரைட்டா? அப்போ இவங்க ஸ்டிக்கர் வச்சு ஓட்டினாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இலவசி கல்வி காமராஜர் காலத்துக்கு அப்புறமே வந்துருச்சு. அப்போ இவங்க ஏதாவது ஸ்டிக்கர் போட்டு ஓட்டினாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? தமிழ்நாடு மாடலுங்கிறது காமராஜ் ஒரு அடித்தளம் போட்டார். என்ன அடித்தளம் போட்டார்? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தது அவர் தான். ராணிப்பேட்டில் ஒரு பிஹெச்இஎல், அது கொஞ்சம் லேட்டாக வந்தது, ஆனால் அவர் பீரியடு. அதுக்கு முன்னாடி திருச்சி பிஹெச்இஎல் கொண்டு வந்தார். ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி வந்தது.
பெரம்பூரில் ஒரு ஃபேக்ட்ரி வந்தது. இதில் ஒரு கிண்டியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்தது. அம்பத்தூர் எஸ்டேட்டை ஆரம்பிச்சிட்டாரு. அதை சுற்றி திருச்சியில் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி வந்துருச்சு. ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஊட்டியில் வந்தது. இது மாதிரி பல பொதுத்துறை நகரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிஸ்னஸை என்கரேஜ் பண்ணார். எங்கெல்லாம் கவர்மெண்ட்டால் ஸ்கூல் கட்ட முடியலையோ செல்வந்தர்களில் ஸ்கூல் கட்ட சொன்னார். அவருக்கு டீச்சர் சம்பளத்தை அவர் கொடுத்தது, கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தது. ப்ரைவேட் எய்டட் ஸ்கூல் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பு. எவனோ செல்வந்தர் லேண்டை கொடுத்து பில்டிங் கட்டினாத்தான் தான் அந்த ஸ்கூல் திறந்தது. அதே மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்களை காலேஜ் கட்டி கொடுக்க சொன்னார். அழகப்பா செட்டியார் வந்து பெருசாக நீங்கள் அந்த ஊருக்கு போனாலே அழப்பா நகர்னே ஒன்று இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டினே ஒன்று இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது. ஜிஆர் தாமோதரன்கிறவர் ஆரம்பித்தது. சிஐடி இருக்குது, அதுவும் வந்து எய்டட் காலேஜஸ்ங்கிற மாதிரி ஆரம்பித்தார். மெட்ராஸில் வந்து எம்ஐடின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அழகப்பா காலேஜ், ஏசி டெக்னு ஒரு காலேஜ் இருக்குது. இதெல்லாமும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் சொல்லலாம். தனியார் இன்னைக்கு காலப்போக்கில் இந்த தனியாரை மறந்துட்டோம். அழகப்பா செட்டியாரை ஞாபகம் இருக்கிற மாதிரி ஜிஆர் தாமோதரன் ஞாபகம் இல்லை. அந்த யார் ஆரம்பித்தாங்களோ அந்த நாயுடு ஞாபகம் பேர் வந்து சிஐடியில் மறந்துட்டாங்க. அந்த கேம்பஸில் ஞாபகம் இருக்குமே, பப்ளிக் மறந்துடுச்சு. அதுமாதிரி ராஜமையர்னு ஒருத்தர் எம்ஐடி ஆரம்பித்தார், அதெல்லாம் மறந்துட்டோம். இந்த கல்வி தந்தையோட பின்னணியை நீங்கள் போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். காமராஜ் கூட்டின்னு வந்த கல்வி தந்தை ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொசைட்டியில் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். இந்த வந்த கல்வி தந்தைகள்லாம் காசு பணத்துக்காக பண்ணாங்க. அவன் ஒன்றும் காசுக்கும் பணத்துக்கும் வழி இல்லாதவன்லாம் போலீஸ் கான்ஸ்டபிள் அது மாதிரி இருந்தவன்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகி கல்வி தந்தி ஆகிட்டான். அன்றைக்கி ஒரு மாணவர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சத்தை வாங்கி சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அதை பார்த்து பேராசைப்பட்டு சினிமாக்காரன் கூட 2 காலேஜ் ஆரம்பித்தான். அந்த நிலைமைக்கு போச்சு. அதை ஒரு வியாபாரமாக மாற்றினது திராவிட மாடல். இதுதான் ஒரிஜினல் திராவிட மாடல். இதெல்லாம் பண்ணி காமராஜ் ஆரம்பித்த வழியிலேயே தான் வந்திருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரியை பெருசாக்கணும். காமராஜ் அணை கட்டின மாதிரி யாரும் அணை கட்டல. நீங்கள் சாத்தனூர் டேம் எடுத்துக்கோங்க, பவானி டேம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது பெரிய டேம் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம்னா காமராஜ் கட்டின டேம். நம்ம 4 செக் டேமை கட்டிட்டு நாங்கள் கட்டிட்டோம் திராவிட மாடல்னு பேசுகிறீங்க. ஆனால் காமராஜ் ஆரம்பித்த இண்டஸ்ட்ரியல் மாடல் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி. இப்போ ஆட்டோ இண்டஸ்ட்ரினா காமராஜ் காலத்தில் வந்தது. அம்பாசிடர் கார் இங்கே பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அம்பாசிடர் காரே கிடையாது. இதெல்லாம் தான் இவங்க வந்து அந்த மாடலை இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேட்டில் கண்டினியூ ஆகிருக்கு. நம்ம ஊரில் படித்து இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருந்ததுனால நம்ம ஊருக்கு ஐடி வந்தது. இந்த திராவிட மாடல் ஒழுங்காக இருந்திருந்தால் பெங்களூருக்கு ஈக்குவலாக நீங்கள் ஐடி இருந்திருக்கும். இன்றைக்கி பெங்களூர் முன்னேறிடுச்சு. காமராஜ் காலத்தில் பெங்களூர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மெட்ராஸ் தான் மோர் இம்பார்ட்டண்ட்டு. மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, கல்கட்டான்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பெங்களூரில் விமான நிலையம் வந்துருச்சு, பல புதுத்தரம் வந்துருச்சு. நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா இந்த திராவிட மாடல் காலத்தில் தான் நடந்தது. இன்ஃபேக்ட் அவன்கிட்ட போர்ட்டு கூட கிடையாது, எல்லா போர்ட்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்படிலாம் நம்ம பேசலாம். ஸோ இது ஆக மொத்தம் நீ தப்பு நான் தப்புங்கிறதுக்கு ஆர்கியூமெண்ட் இல்லை. அவங்க ஸ்டிக்கருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எடுத்து காட்டாக சொன்னேன். நான் சொன்னதான் வரலாறில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜிஆர் தாமோதரன் இருந்தார். சிஐடி ஆரம்பித்தவர் ஒரு நாயுடு இருக்கார். ராஜமையர்னுங்கிற ஒரு எம்ஐடி ஆரம்பித்தார். அவங்க குடும்பம் ஏதாவது அங்கே சுரண்டின்னு இருக்குன்னா சுரண்டலை. இவங்க கல்வி தந்தை சம்பாதிச்சது உலகத்துக்குமே தெரியும். இவங்க கல்வி தந்தைகள் எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு நீங்கள் எடுத்து கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதனால் கூகுள் அக்கா எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிடும். சரிண்ணா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற முடியும். அவர் பண்ணாரான்னு கேட்குறேன். முதல்ல நீ பண்ணாதானே நான் என்ன சொல்கிறேன். நான் பண்ணதை நான் உன்கிட்ட திரும்பி கண்ணாடி எடுத்து காட்டுறேன். என்கிட்ட காசு இல்லை 2 வருஷம் கழிச்சுன்னு நீ சொன்ன. அதே தானே அவரும் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் எப்போ நிறைவேற்ற போகிறீங்க இந்த வாக்குறுதிகளை? நீ அன்றைக்கி சொன்னீங்க ஒரு ரோட் மேப் கொடுங்க. நீங்கள் ரோட் மேப் கொடுத்தீங்களா? உங்களுக்கு எஜுகேஷன் லோன் என்னைக்கு க்ளோஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. பெட்ரோலில் எப்போ விலை குறைக்க போகிறீங்க? அந்த ரோட் மேப் கொடுத்தீங்களா? அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, தோஸ் சிட்டிங் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ் ஆன் அதர் பீப்புள்ஸ் ஹவுஸ். நானே ஒரு கண்ணாடி மலையில் உட்காந்துட்டுருக்கேன், ரைட்டா? இன்னொருத்தம் வீட்டில் கல்லெடுத்து அடிக்கக்கூடாது, இன்னொரு வீட்டில் எடுத்து கல்லடிக்கூடாது. இது அரசியல் பேசுகிறதுக்கு இடம் இல்லை. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் பல நல்ல திட்டத்தை நானே ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்.
ரைட்டுங்களா? நீங்கள் பண்ண நல்ல திட்டத்தை நான் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே பெருசாக தப்பு நடக்குதா? இல்லை. கார்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்? கார்மெண்ட் என்ன டிவிக்கேயோ எந்த நாளைக்கு டிவிக்கே அப்போலாம் இன்னொரு கட்சி வரும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு அரசாங்கம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்தவன் யாரடா? ஒன்று தான் நிச்சயம், பிறந்தா வெளில போகணும். என்றைக்கு போகணுன்னு தான் நம்மளுக்கு தெரியாது, பட் போகிறது நிச்சயம். ஸோ நாளைக்கு டிவிகேக்கு பதிலாக ஏசிகேன்னு ஒரு கட்சி வரலாம். பட் என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் இன்றைக்கி ஸ்டேட் எப்படி வரும் ரெவென்யூ? நீங்கள் வரி பணம் கட்டினா ரெவென்யூ வரும். எது மாதிரி வேணால் நீங்கள் ரெவென்யூ கட்டலாம். அந்த ரெவென்யூ எடுத்து கார்மெண்ட் செலவு பண்ணும். எப்போதுமே செலவு ஜாஸ்தியாக இருக்கும், வருவாய் கம்மியாக இருக்கும், பற்றாக்குறை கடன் வாங்கும். இதுதான் சிம்பிள் மாடல். இப்போ கடன் வாங்குகிற லிமிட்டை நீங்களே கரெக்டாக ரீச் பண்ணி தாண்டலைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். நான் எழுதியிருக்கேன். லிமிட்டுக்குள்ளே தான் வாங்கினீங்க. கரெக்டாக உச்சமாக லிமிட்டில் மூச்சே வாங்க முடியாத அளவு இங்கே வாங்கிட்டீங்க. இன்னும் இவங்க வருவாய் ஏற்றலை. எங்கேருந்து பணம் வரும்? இவங்களுக்கு 2500 கொடுத்தியா, நீ 2 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணியா, நீ இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்குறதுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால தான் இவங்க ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. இவங்க ஒன்று பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட பேப்பர்ஸ் இருந்தது. என்ன சொல்கிறாங்க? டோட்டல் ரெவென்யூ கலெக்டட் ஒரு ஜிடிபிக்கு 6% தான் இருக்குது. ஜிடிபி நல்லா வளர்ந்துருக்கு, இவங்களும் ஒத்துக்கிறாங்க. 5 வருஷத்தில் ஜிடிபி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்டான. ஆனால் அது மாதிரி ரெவென்யூ வரலையே, வருவாய் ஏறலை அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு வருவாய் எங்கேருந்து வரும்? நீங்கள் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ்ஸு, ஆர்டிஓ பிஸ்னஸ்லேருந்து வரும், லேண்டுலேருந்து வரும், அதுக்கப்புறமா லேண்ட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வரும். அப்புறம் நீங்கள் அந்த மினரல் அது இதுன்னு மைண்ட் பண்ணுறது விட்றீங்க. இப்போ என்ன ஒயிட் பேப்பரில் இது வரைக்கும் வந்திருக்குன்னா, இப்போ டாஸ்மாகில் இவ்வளோ பாட்டில் விற்றுதுன்னா இவ்வளோ வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு இருக்குது. நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற வருமானம் கம்மியாக இருக்குது. டாஸ்மாகை நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடியாகவே கொண்டு வராமல் எல்லாத்தையுமே டெம்ப்ரரியாக வச்சுருக்கீங்க. இது ஒரு திராவிடிய மாடல். அது உங்கள் மாடல் மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னோர் இருந்த மாடலை நீங்கள் அப்படியே அம்மையார் கிரியேட் பண்ண மாடலை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ பட் இப்போ அவங்க மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு டேக்ஸ் போட போகிறாங்க. அதன் மூலிமா டேக்ஸ் 1000 கோடி ரூபா வரும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முன்னாள் பிரதமர் எக்கனாமிக்ஸ் மேதையாக இருந்தவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த மான்டெக்சிங் அகர்வாலியா வேர்ல்ட் பேங்க்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறவர். அவரை கூப்பிட்டு ஒரு கமிட்டி போட்டு ஸ்டேட்டில் எங்கெல்லாம் வருவாய் வரலாம் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் டாஸ்மாக் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இப்போ கிரானைட் கல் நோண்டுறாங்கன்னா 10 கிரானைட்டுக்கு பணத்தை கட்டிட்டு 20 கிரானைட் எடுத்திருக்காங்க. ஸோ 100 ரூபா வரத்தில் 50 ரூபா தான் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ளூ மெட்டலுக்கு அப்புறம் சாண்ட் மைனிங் இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அது சகாயம் ஐபிஎஸ்லேருந்து சகாயம் ஐஏஎஸ்லேருந்து எல்லாரும் பல பேரை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். டாஸ்மாக்கு, லேண்டு, இந்த மினரல்ஸு. 3வது ரெஜிஸ்டர், மக்களுக்கு புரியமாக சொல்கிறேன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன நடந்துகிட்டு இருந்தது? 10 லட்ச ரூபா லேண்டோட விலை ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்கிறான்? 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணித்தரேன், நீ 10% கட்டு, 50,000 ரூபா கட்டு. 10 லட்ச ரூபாய்க்கு கட்டணுன்னா 1 லட்ச ரூபாய்க்கிட்ட கட்டணும். 50,000 ரூபா உனக்கு காப்பாற்ற கொடுக்குறேன். எனக்கு 25, உனக்கு 25. இந்த 25 மேல் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி எஸ்ஆர் ஆஃபீஸில் அதை நிறுத்தணுங்கிறார். இது மாதிரி எல்லா ஸ்கீம்லேயும் நிறுத்தி ஓட்டை அடைச்சா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வரும்னு பார்க்கணும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 700 சுமார் 690 ஏதோ ஒரு நம்பர் வருது, நான் ரவுண்டாக சொல்கிறேன், 700 கோடி கம்மி பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த 80 நாளில் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 8 கோடி ரூபா கம்மியாக செலவாயிருக்கு, கடன் வாங்கியிருக்காங்க. நம்ம எடுத்துப்போம் ஆவரேஜாக பார்த்தா 5 கோடியிலேருந்து 8 கோடி கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. ரைட்டா? எங்கேருந்து கொடுக்க முடியும்? இப்போ நான் ரேட்டை ஏற்றிட்டேன்னு வைங்க, நான் டீசலில் வரி போடலாம், டாஸ்மாகில் வரி போடலாம். டாஸ்மாகையும் அவர் குறைச்சிருக்காரு. 800 கடையோ 720 கடையை மூடியிருக்காரு. மக்கள் மேலே சுமையை ஏற்றாமல் அவரால் எங்கேருந்து பணம் கொண்டு இதை பண்ண முடியும்? மக்கள் மேலே சுமையை ஏற்றினா எதிர்கட்சிக்காரர் ஒத்துப்பாரா? அதனால்
நம்மகிட்ட மைக் இருக்குது, என்ன வேணால் பேசலாங்கிறத பேசக்கூடாது. நீங்கள் இந்த ஸ்கீமில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வரியை போட்டிருக்கலாம், இந்த வரியை போடலை, இந்த ஸ்கீமு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஸ்கீமும் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. பேர் மாற்றுறது அவரோட எங்கள் திட்டங்களுக்கு நீங்கள் உங்கள் பேரை மாற்றி வச்சுக்கிட்டாம நீ மட்டும் என்ன காமராஜ் பேர் வச்சியா? இங்கே வந்து உங்கள் தந்தையார் பேர் வச்சுருக்கீங்க, உங்கள் குடும்ப பேரை வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போ இவர் என்ன இவங்க அப்பா பேரை வச்சாரா, இல்லை இவங்க அம்மா பேரை வச்சாரா, தாத்தா பேரை வச்சாரா, பாட்டி பேர் வச்சாரா, இல்லை அவர் பேரை வச்சாரா? வெற்றிங்கிற பேரை வச்சார். என்ன தப்பு இருக்குது? வெற்றிங்கிறது காமன் நேம். நீங்களா ஏதாவது ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அம்மாங்கிறதும் காமன் நேம் தான் சொன்னாங்க. அதே போல வெற்றி கலைஞர்ன்றதும் வந்து கலைஞர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு கவர்மெண்ட்டோட பிராக்ரேட்டிவ். புது ஸ்கீம்னா புது ஸ்கீம் 3 பண்ணிட்டாரு. என்னது கோல்டு ஸ்கீம் கொடுத்துட்டாரு. இது தாலிக்கு தங்கம்னு ஆல்ரெடி இருந்ததை இவர் பெருசாக்கி இருக்கிறாரு. 3வது என்ன சொல்லிட்டாரு, 75,000 ரூபாய் கடனை குறைச்சிட்டாரு. அவ்வளோதான் பண்ண முடியும், பண்ணிட்டாரு. இதை தவிர டெப்டி சீஃப் மினிஸ்டரே வந்து யூத் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது பண்ணாததுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்னு கேட்குறதுக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம் கட்டுவேன்னு இருக்கிறாரு. இது வரைக்கும் 5 வருஷத்தில் நான் திமுக பேசும்போது ஏஐ செமிகண்டக்டருங்கிற வார்த்தையை இவங்க பேசுகிறது கிடையாது. இவர் ஏஐக்கும் செமிகண்டக்டருக்கும் தனி ஊரே க்ரியேட் பண்ணுவேங்கிறாரு. ஆனால் வெறும் 5 கோடி தான் கொடுத்துருக்காரு. அது ஃபீசிபிலிட்டி ஸ்டடி கொடுத்துருக்கிறாரு. எந்த ஊரில் அதை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. போர்ட்டு கிட்ட இருக்கணும், ஏர்போர்ட் கிட்ட இருக்கணும், அங்கே டேலண்டட் இன்ஜினியர் வரணும், அதுக்கு ஒரு ஃபீசிலிட்டி ஸ்டடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அண்ட் ஒரு அறம்ங்கிற ஒரு 10 பில்லர் சொல்லியிருக்காரு. இந்த பில்லரை யூஸ் பண்ணி நான் 1.5 லட்சம் கோடி டாலர், $1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக ஆக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் 1 ட்ரில்லியன் ஒரு 1.5 ட்ரில்லியன்கிறார். ஜெயலலிதா காலத்தில் ஆனதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நொங்கம்பாக்கத்தில் இக்ஃபைன்னு ஒன்று இருந்தது. அந்த யூனிவர்சிட்டியை ராஜன் மாதிரி ஆட்கள்லாம் டேக் ஓவர் பண்ணி பெருசாக்கினாங்க. பெருசாக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே பட்ஜெட்டு கேட்டாங்க, இடம் கொடுங்கம்மா நாங்கள் போட்டுறோம். இருக்கிறவங்களாம் தமிழ்நாடு. ரகுராம் ராஜன் ஆரம்பித்தவங்க எல்லாருமே தமிழ்நாடு. நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த ஏபி கவர்மெண்ட்டு அந்த இவர் இருந்தார் ராஜசேகர் ரெட்டி, தடாவில் இடம் கொடுத்தாரு. நீங்கள் அது தடாக்கு போயிடுச்சு. ஸோ நாங்கள் மட்டும்தான் பண்ணலை. இப்போ ஏர்போர்ட்டுக்கு பேசுகிறீங்க. 2004 மன்மோகன் சிங் 4 ஏர்போர்ட்டையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்னாரு. டெல்லி, பாம்பே, சென்னை, கல்கட்டா. நீங்கள் என்ன பேச்சு என்ன அடிபட்டதுன்னா, ஒரு இது பேச்சு தான், எனக்கு தெரியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கன்னா முடியாதுன்ட்டாங்க. டெண்டரில் போடுங்க, வந்தால் வரணுன்னு உடனே அது தேசியன் சொத்து, கவர்மெண்ட்டு நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ண மாட்டோன்னு கலைஞர் தான் நிறுத்தி வச்சார். பெங்களூரில் ஏர்போர்ட் வந்துருச்சு, ஹைதராபாத்தில் ஏர்போர்ட் வந்துருச்சு. ஏன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, உங்கள் வயசு இருக்கும்போது பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு வந்து தான் வெளிநாட்டுக்கு போனோம். இன்றைக்கி நிலைமையை எப்படி ஆக்கிட்டாங்க? டிராவிடியன் மாடலில் மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போனோம். அப்போ இது டிராவிடியன் மாடலை. சரி, பட் பரந்தூர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது அவங்க அந்த இனிஷியேட் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து அப்போ அதை எதிர்த்தாங்க. இன்றைக்கும் பட்ஜெட்டில் வந்து அதை பற்றின அந்த அறிவு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பரந்தூர் சூஸ் பண்ணீங்க, அந்த பரந்தூர் சுற்றி எவன் லேண்டு வாங்கியிருக்கான்? இங்கேருந்து பரந்தூருக்கு எப்படி போக முடியும்? இன்றைக்கி நான் இதெல்லாம் ஒரு காமன் சிட்டிசனாக கேட்குறேன். இங்கேருந்து நீங்கள் காஞ்சிபுரம் போகணும், அதான் பரந்தூர். காஞ்சிபுரம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நியர்லி டிராஃபிக்கில் 1.5 hours 2 hours கிட்ட ஆயிடும், நியர்லி ஆகிடும். நைட்டு நான் இங்கேருந்து பெங்களூரில் ஃப்ளைட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரி சார், இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 40 நிமிஷம் ஆகும். திருச்சி போகணுன்னா 40 நிமிஷம் ஆகும். இங்கேருந்து நான் வந்து பெங்களூருக்கு பாம்பேக்கு போகணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். டெல்லியே 2.5 மணி நேரம் தான் ஆகும். நீ இப்படி ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டு அப்போ வந்து எந்த ஃப்ளைட் அங்கேருந்து போகும்? இல்லை சார், இப்போ நம்ம எங்கே ஏர்போர்ட் கட்டினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரத்தில் கட்டுறோம், இல்லை வந்து செங்கல்பட்டில் கட்டினாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும்ல. அப்போ இந்த ஏர்போர்ட்டை 2004 தடுத்தீங்க. இங்கே லேண்ட் இருந்தது, எல்லாம் இருந்தது. நீங்கள் ஏன் 2004 இந்த ஏர்போர்ட்டை தடுத்தீங்கன்னா? ஸ்டிக்கர் நீங்கள் தானே பேசுகிறீங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறத மட்டும் பேசிட்டு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறத பேசாமல் விட்டுறக்கூடாது. அதாவது
ஏதாவது நான் கேள்வி கேட்டால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மேட்டருக்கு பதில் சொல்ல மாட்டேன். உங்கள் லேண்டு எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ எந்த அரசியல்வாதியோ பரந்தூரில் லேண்டு வாங்கினா நிதி கொடுக்க முடியுமா உங்களால்? ரைட்டா? நான் பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லலை. இங்கேருந்து அதுக்கு என்ன ரூட்டு போட்டிங்க? சரியாக அந்த லேண்ட் அக்விசிஷன் லேட் ஆகிடுச்சு. அங்கே ஏதாவது ஸ்பெஷலாக மெட்ரோக்கு லைன் போடுறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா? ஸ்பெஷல் ரயில் போடுறதுக்கு ஏதாவது பர்மிஷன் அப்ளிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்தீங்களா? ஏதாவது ரோடு பண்ணி ஆரம்பிச்சிங்களா? 10 வருஷத்தில் ஏர்போர்ட் வரணும்னு நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்க, ரைட்டா? ஏதாவது ரோடு போட்டிங்களா? ரயில்வே ட்ரெயினுக்கு எங்கேயாவது ஒரு பிளான் இருக்கா? இல்லை மெட்ரோவை அவ்வளோ தூரம் இழுக்கிறேன்னு சொன்னீங்களா? அப்போ அது ரியல் எஸ்டேட் இல்லாமல் என்ன சார்? பட் ஆல்டர்னேட் பிளான் அது நீங்கள் அது அப்போ நீங்கள் பண்ணணும்ல. சரி, 6 ஆட்சியில் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டிக்கருங்கிறதுனால தான் நான் கேள்வி கேட்குறேன். அதாவது ஹிந்து பேப்பர்லேயே போட்டிருந்த மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பண்ண முடியாது. கடன் ஃபிசிக்கலாக குறையும்னா குறையாது. ஆனால் என்ன குறையும்னா ஒரு ஜிடிபியில் உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் லோன் எவ்வளவோ அது குறைக்கலாம். நீங்கள் லோன் வாங்குறத கம்மி பண்ணி குரோத்தை பெருசாக்கினீங்கன்னா கடன் வாங்கும் தன்மை பெருசாகும். இந்த ட்ராப்லேருந்து வெளில வருவீங்க. இன்றைக்கி எதை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களை வருவாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு. நீங்கள் எப்படி வேணால் வருவாயை பார்க்கலாம். வெறும் ஸ்டேட்டோட டேக்ஸஸாக பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60%. நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் வாங்கின கடன்லேயே 40-50 ரூபா வட்டி கட்டுறேன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அம்மையார் கொண்டு வந்தாங்களோ வந்துருச்சு. இதை நீங்கள் சமாளிப்பீங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் வரல, மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை. இப்போ இவங்களை சமாளிக்க விட்டுருக்காங்க. இவங்களுக்கு எப்படி பண்ண தெரியுமோ அது மாதிரி தான் பண்ண முடியும். மக்களுக்கு இப்போ 7 இது வரப்போகுது, இது பை எலெக்ஷன் வரப்போகுது. ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கும் தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தெரியும். இப்போ 7க்கு 7 இந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா பட்ஜெட்டை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு? ஸோ இது வந்து கடந்த கால ஆட்சியிலும் நடந்தது தான். இது வந்து ஒரு அரசியல். நான் என்ன கேட்குறேன், காமராஜ் காலத்துலேருந்து நீங்கள் என்ன மாற்றி பண்ணிட்டீங்க? காமராஜ் பண்ணாததை நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, நீங்கள் சொன்னீங்களா சார், இப்போ டேம் சொன்னீங்க, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் சொன்னீங்க. அதை தாண்டி இப்போ திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. நாங்கள் வந்து பாலங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் வந்து ஹலோ, நான் என்ன சொல்கிறேன், நேஷ்னல் ஹைவே ஸ்கீமில் ரோடு இழுத்தாங்க, ரைட்டா? ஸ்டேட் ரோட்வேன்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ ஸ்டேட் ரோடு என்ன ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது 8 இடத்துல பாலம் கட்டினாங்க, ஒத்துக்கிறேன். இந்த அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடெல்லாம் பெங்களூரில் எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத்தில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அது மாதிரி டெவலப் ஆகிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஊருக்கு வெளில தான் ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க ஹைதராபாத்தில். ரோடு எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள். ஏர்போர்ட் 10 வருஷத்தில் வரப்போகுதுன்னா நீங்கள் ரோடு போடணும். ஏன்னு நான் சொல்கிறேன், இப்போ நான் பொறுப்புள்ளமாக சொல்கிறேன். முதல்ல பாரிஸில் இருந்தது, அம்மையார் கொண்டு போய் கோயம்பேட்டில் போட்டாங்க. கோயம்பேட்டில் நக்கிலி இப்போ நான் பஸ்ஸில் போகிறதில்ல, கோயம்பேடு வரைக்கும் நான் பஸ்ஸில் போயிருக்கேன். கோயம்பேட்டில் போய் பஸ் ஏறி இருக்கேன், அதாவது மேனேஜபிள் அண்ணா நகர் பக்கத்தில். இப்போ ஒரேடியாக தூக்கி நீங்கள் எங்கே போட்டீங்க? கிளம்பாக்கம் பக்கம் போட்டீங்க. இப்போ நாங்கள் மெட்ராஸ் இங்கே இருக்கிறோம். நான் இங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? எனக்கு நியர்லி 1.5 hours மேலே ஆகிடும். டிராஃபிக்னா அதுக்கு மேலேயும் ஆகும். இப்போ பொங்கல் தீபாவளின்னு வைங்க, நான் ஊருக்கு போனோம். இப்போ என் கேமராமேன் ஊருக்கு போகணுன்னு வைங்க, அவன் ஊர் திருநெல்வேலி, 6 மணிக்கு பஸ்ஸு பிடிக்கணும். எத்தனை மணிக்கு ஆஃபீஸை விட்டு கிளம்பணும்? அவன் ஈவினிங் ஒரு 3 or 4. 3 தீபாவளி பொங்கல் அன்றைக்கி அவன் எங்கே 3க்கு போகிறது? கார்த்தாலே ஒரு நாள் அவன் போய் நீ சேர்றதுக்கு, அப்புறம் அங்கே போய் மோதல்னு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், திருச்சி டவுனுக்கு போகிறதுக்கு கிளம்பாக்கம் ஓகே, ரைட்டா? இங்கேன்னு அதுக்கு ஷட்டில் பஸ்ஸு போட்டிருக்கணும். போட்டிங்களா? இங்கே மட்டும் நடக்கலை, எல்லா ஊர்லேயுமே பஸ் ஸ்டாண்டை திருச்சியில் சிட்டி சென்டர்லேன்னு கொண்டு போய் ஊருக்கு வேறு எங்கேயோ கொண்டு போட்டிருக்கீங்க. அங்கே ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இல்லை. அங்கே என்ன பண்ணீங்க, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் வியாபாரம் குறைஞ்சிருச்சு. நீங்களே போய் திருச்சியில் விசாரிங்க, சுற்றி இருக்கிற ஹோட்டலு ஆட்டோக்காரங்க அதெல்லாம் என்னாச்சுன்னு. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு பண்ணிட்டீங்க. எல்லா ஊர்லேயுமே பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் பக்கத்தில் போடலை, சிட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூண்டி போட்டிருக்கீங்க. இது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இல்லை வந்து எதிர்காலம் வரைக்கும் எப்படி நான் போகிறது? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரந்தூருக்கு 25 வருஷம் கழிச்சு ரோடு போடுவீங்க. நான் 25 வருஷம் கழிச்சு நான் இருப்பேன். நான் எனக்கு இன்றைக்கி 60 வயசு, எனக்கு அன்றைக்கி 85 வயசு இருக்கும். அது வரைக்கும் நான் எப்படி போவேன்? ஸோ என்ன ஆகும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, மீனம்பாக்கம் போய் பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து போயிடுவேன். அந்த ஊர் எப்படி டெவலப் ஆகும்? பெங்களூரை நம்மளோட முன்னாடி விட்டது யார்?
இதெல்லாம் நம்ம பேசி யூஸு கிடையாது. மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன கண்ணாடி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அரசு என்ன பண்ண முடியுமோ அதாவது டீட்டெயில் யாராக இருந்தாலும் இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போ டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே இதே தான் பண்ணியிருக்க முடியும். அவங்க வந்து தாலிக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. தாலி அந்த 8000 கூப்பன் சொன்னாங்க, அது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. 8000 ரூபா முடியல 4000 ரூபாய்க்கு கூப்பன் கட்டுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக பண்ணியிருக்காங்கன்னா, ரெவன்யூ ஏற்றத்துக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா, இன்னிலேருந்து 10 வருஷம் ஸ்டேட்டு வந்து ஹெல்த்தி இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பண்ண முடியாது. நானும் இன்றைக்கே சொல்லிடுறேன். 2036-37 வரைக்கும் தலையால் தண்ணி குடித்தாலும் இதை மாற்ற முடியாது. ஆனால் இன்னிலேருந்து அன்றைக்கி வரைக்கும் பொறுப்பாக இருந்தால் அன்றைக்கி இதோட பெட்டராக ரிசோர்ஸஸ் இருக்கும். சரி. இதை ஏன் பரம்பரை வித்தியாசம் சொல்லிடுறேன். நீ பட்ஜெட் போடுறச்ச உனக்கு 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும், 2ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் இதுக்குள்ளே சம்பளம் வந்துடும். அந்த சம்பளத்தை எப்படி பங்கீடு பண்ணுவேன்னு நீ டிசைட் பண்ணுவேன். அரசாங்கம் எப்படி பண்ணணும்னா, செலவு நிச்சயம், இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ வட்டி கொடுக்கணும், இந்த செலவெல்லாம் வந்துடும். வருமானங்கிறது எப்படி வரும்னு தெரியாது. இப்போ இங்கேருந்து நீ கோயம்புத்தூருக்கு போனேன்னா ஸ்டேட்டுக்கு வருமானம் வரும். உங்கள் ஊருக்கே திரும்பி போனேன்னா போகிற வழியில் 2 டிஃபன் சாப்பிட்டேன்னா அதில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும். இப்போ யாருக்குமே எவ்வளோ இந்த வருஷத்தில் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ வருமானத்தை எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் வரும், எவ்வளோ லிட்டர் டீசல் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகும், இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வச்சு ஒரு ஐடியா பண்ணி இவ்வளோ வரும், இவ்வளோ செலவு பண்ணுவோம். செலவு நிச்சயம், செலவை என்னால் கட் பண்ண முடியாது. பென்ஷன் கொடுத்தே ஆகணும், சம்பளம் கொடுத்தே ஆகணும், வட்டி நான் கட்டியே ஆகணும். ஆனால் எனக்கு எவ்வளோ வருமானம்னு தெரியாது. இதனால தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நிர்வாகத்தில் படித்தவங்க இருக்கணும்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மான்டேக் சிங் அலுவாலியாவை கூப்பிட்டு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க ஆட்சியிலேயே முதல் 3 வருஷத்தில் திறமையான அந்த பிடிஆரை வச்சுருந்தாங்க. என்ன காரணம் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியாது. பிடிஆரை தூக்கி வெளில போட்டாங்க. பிடிஆர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, உலகம் தெரிஞ்ச பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு குரூப் போட்டிருந்தார். இன்றைக்கி அந்த குரூப்பை வந்து பிடிஆருக்கு அப்புறம் யாரும் யூஸ் பண்ணலை. தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் உலகத்துலேயே நீங்கள் வந்து விஷயத்தை சரி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 4-5 எக்கனாமிஸ்ட் வேணும். இவங்க போட்டிருக்காங்க. யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 5 வருஷம் கழிச்சு தான் என்னால் சொல்ல முடியும். சார், அப்பார்ட் ஃப்ரம் பட்ஜெட் நான் பொலிட்டிக்கலி ஒரு கொஸ்டின் கேட்டு விரும்புகிறேன் சார். இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் போய் பார்வையிடுறாரு, கார் தொழிற்சாலை போய் பார்வையிடுறாரு. ஸோ அவருக்கு அந்த விசிட் பண்ணும் போதெல்லாம் என்ன விமர்சனம் வருதுன்னா, இதெல்லாம் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் போட்ட திட்டம், நீங்கள் எதுவுமே போடல, நாங்கள் போட்டு கொடுத்த இதில் தான் நீங்கள் அணைக்கட்டில் போகிறீங்க. திராவிட மாடலில் நிறைய மினிஸ்டர் போட்டு தட்டை அந்த சைடு விழுந்துருச்சு. வெள்ளக்காரன் கட்டின அணைக்கட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? தண்ணிக்கு போய் ஏன் செலவு வச்சிங்க? நானும் கேட்கலாம்ல. அப்போ சாத்தனூர் டேமுக்கு காமராஜ் கட்டின தொழிற்சாலைக்குலாம் எதுக்கு போகிறீங்க? நீங்கள் ஆட்சி அமைச்சதுக்கு தான் மட்டும்தான் போயிட்டு வரீங்களா? வெள்ளக்காரன் என்றைக்கோ கட்டின கோட்டைக்கு ஏன் டெய்லி போய் உட்காந்தீங்கன்னு கேட்பானா? அந்த கோட்டையை நீங்கள் கட்டினீங்க. நீங்கள் கட்டினதையே உங்கள் அம்மையார் ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க. நீங்கள் தான் இப்போ 2 பேரும் சேர்ந்து கூட்டணி போடலான்னு நினச்சிங்க. நீ கூட்டணி போடன கட்சி உங்கள் அப்பாவை என்னெல்லாம் பேசியிருக்கு, அதெல்லாம் பேசலாமா? அப்போ கலைஞரை மேக்சிமம் விமர்சனம் பண்ணது ஜெயலலிதா. கலைஞர் கடைசியாக கனவு திட்டம் கட்டினது இப்போ அந்த ஓமுந்தார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத அசம்பிளியாக கட்டினார். அந்த அசம்பிளியை இல்லாமல் ஆக்கினது அம்மையார். அந்த கட்சியோட போய் யார் கை கோத்தாங்க? ஸோ இதெல்லாம் நம்ம பேசினா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அரசாங்கம்ங்கிறது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேட்டனை கொடுக்கணும். மக்கள் நீங்கள் போகிறோம் ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பேட்டனை நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும். அவர் தப்புன்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஒன்றுமே இல்லாததை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது? கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக ஒரு எளிய மக்களுக்கும் புரிகிற வகையில் இந்த பட்ஜெட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ சார்.